வணக்கம் நண்பர்களே. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த பதிவு போடப்படுகிறது. இந்த பதிவு யாருக்குன்னா டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு தான். எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ கட்சி தலைவர்கள், அனைத்து கட்சி தலைவர்களும் சொல்லிட்டாங்க என்னென்னு, விஜய் அவர் அரசியல் அனுபவம் இல்லை அப்படின்னு. என்ன காரணம் இப்படி சொல்கிறாங்க? அரசியல் அனுபவம் இல்லை, என்ன காரணம், எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எல்லோரும் சிந்திச்சுட்டு தான் இருப்பாங்க, எதனால் இப்படி சொல்கிறாங்க, அந்த அரசியல் அனுபவம் இல்லை அப்படி என்ன தான் அரசியல் அனுபவம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே வார்த்தையை சொல்லணுன்னா அவங்களை உத்து பாருங்கள். அதாவது அத்தனை கட்சி தலைவர் என்ன எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு உத்து பாருங்கள். அப்போ தெரியும் உங்களுக்கு எல்லாமே. இப்போ ரீசண்டாக ஒரு பதிவு பார்த்தேன் யூடியூப்பில். அதில் பார்த்தீங்கன்னா, டிவிகே தலைவர் விஜய் வந்து காரில் வர்றாரு, பின்னாடி கட்சி பொறுப்பாளர்கள் பின்னாடி ஒடியாடுறாங்க. இதே பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு இதாக தான் இருக்குது. ஆனால் மற்ற கட்சிக்காரங்களை பாருங்கள், திமுக ஸ்டாலின் அவர்களே பாருங்கள், தொண்டர்களோடு கட்சி தொண்டர்களோடு நிர்வாகிகளோடு நடந்து போகிறாரு ஓட்டு கேட்கறதுக்கு. வீட்டுக்கெல்லாம் போகிறாரு, ஓட்டு கேட்குறாரு, மக்களெல்லாம் சந்திக்கிறாரு, ஓட்டு கேட்குறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாருங்கள், அதிமுக அவரும் அதே மாதிரி தான் நடந்து போகிறாரு, மக்களெல்லாம் சந்திக்கிறாரு, ஓட்டு கேட்குறாரு. அதே மாதிரி தான் ஒரே 2 பேரும் ஈவனாக போயிட்டுருக்குறாங்க. விஜய் மட்டும் ஏன் இப்படி போகணும்? இப்போ நாம் தமிழர் கட்சி சீமானை பாருங்கள், அவரும் அதே மாதிரி தான் பண்ணுறாரு. எல்லாரும் ஒரே மாதிரி போயிட்டுருக்காங்க, விஜய் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாரு. அதைத்தான் சொல்ல வந்தேன். அரசியல் அனுபவம் இல்லைங்கிறது அதுதான் அவங்களுக்கு இவருக்கு உள்ள வித்தியாசம். சரிங்களா? ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.